ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. வணக்கங்க. நம்ம இந்த எபிசோடில் ஒரு பெண்ணுக்கு எந்தெந்த ஆணின் நட்சத்திரங்கள் பொருந்தி வருகிறது என்பதை பார்க்க போகிறோம். இப்போது சிம்ம ராசி உத்திரம் முதல் பாதத்தில் பிறந்த பெண்ணுக்கு எந்தெந்த ஆணின் நட்சத்திரங்கள் பொருந்தி வருகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த உத்திரம் நட்சத்திரம் அப்படின்னாலே சூரிய பகவானுடைய நட்சத்திரம். ஆரம்ப தசை சூரிய மகாதசையாக தான் இருக்கும். என்ன மிருகம் உத்திர நட்சத்திரத்துக்கு எருது, பட்சி கிழுவை, மரம் அலரி மரம், ரஜ்ஜு வயிறு ரஜ்ஜு, பார்ஸ்வநாடி, மனுஷ கணம். இப்போது இந்த உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பெண்ணுக்கு எந்தெந்த ஆணின் நட்சத்திரங்கள் பொருந்தி வருகிறது? அஸ்வினி, பரணி, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, பூசம், ஆயில்யம், மகம், பூரம், அஸ்தம், சுவாதி, அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி, ரேவதி. மீண்டும் சொல்கிறோம். அஸ்வினி, பரணி, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, பூசம், ஆயில்யம், மகம், பூரம், அஸ்தம், சுவாதி, அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி, ரேவதி. 19 நட்சத்திரம் பொருந்தி வருதுங்க. அதாவதுங்க, இந்த 19ல் ஒரு நட்சத்திரம் இப்போ பார்க்குறீங்க, கிளிக் ஆயிடுச்சுன்னா இதுவே இறுதி முடிவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. வந்திருக்கக்கூடிய ஆணின் நட்சத்திரம் மாப்பிள்ளையுடைய ஜாதகத்தையும் பார்த்து ஒரு ஜோசியர்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு 2 ஜாதகத்தையும் ஆண் பெண் 2 ஜாதகத்தையும் கொடுத்து அவர் ஜாதக பொருத்தம் ராசி கட்ட பொருத்தம்லாம் நல்லா இருக்கா அதெல்லாம் பார்த்து இறுதி முடிவாக சொன்னதுக்கு அப்புறம் நட்சத்திர பொருத்தமும் பார்ப்பார். சொன்னதுக்கப்புறம் நீங்கள் திருமணத்துக்கு தயாராக ஆயிடுச்சு, இவர் ஓகே அப்படின்னு எடுத்துக்கலாம். மற்றபடி இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள பதிவாக அமையும். நிச்சயமாக நம்புகிறோம். இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த உத்திரம் 1ஆம் பாதம் அப்படின்னாலே சிம்ம ராசி அப்படின்னாலே கொஞ்சம் கோபமுள்ள ஒரு கேரக்டர் தான் பெண்ணு. அவங்க பேச்சை தான் நம்ம கேட்கணும், நம்ம பேச்சை அவங்க கேட்க மாட்டாங்க. அப்படி ஒரு ரிசர்வ்டு டைப்பாக தான் இருப்பாங்க. இருந்த போதிலும் இதுக்கு பொருத்தம் என்பது ஜாதகருக்கு அதாவது ஜோசியருக்கு தெரியும். பொருத்தம் பார்த்து உங்களுக்கு கொடுப்பாங்க. மற்றபடி